ஏற்றி ஒரு கிலோமீட்டர் போகும்போதே அவங்க அம்மா என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அப்பனே கொண்டியாடா. அவங்க அண்ணன் நம்பர் வாங்கி நான் தான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம். இதுமாதிரி வீட்டில் போய் பாருங்கள், இதுமாதிரி அப்பா அடிச்சிட்டேன்னு சொல்கிறேன். இந்த ஆள் வந்து நார்மலாக தெரியல, இவனை விட்டால் யாராச்சும் எதாவது பண்ணுறோம். கிண்டிலேருந்து அவரை நான் பிக்கப் பண்ணேன். நான் வந்து ஓலா ஊபர் ரேப்பிடோ ஓட்டுற ஆள். ஒரு அம்மாவும் ஒரு பையன் சம்மந்தப்பட்டவரும் இருந்தார். அவர் தான் என்கிட்ட கேட்டார், ஆட்டோ வருமா அப்படின்னு கேட்டார். சார் வரோம் சார், ஏன்னா அம்மா வந்து அன்ஸ்டேபிளாக தெரிஞ்சாங்க. ஸோ அதனால நான் வரோம் சார் அப்படின்ட்டேன். ஏற்றி ஒரு கிலோமீட்டர் போகும்போதே அவங்க அம்மா என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அப்பனே கொண்டியாடா, அப்பனா ஆம்புலன்ஸில் கூட கூண்டு போகாமல் நீ பாட்டுன்னு போய் நிற்கிறியடா, ஆட்டோவில் போய் நிற்கிறியடா அப்படின்னோடனே பட்டு நம்ப முடியல. இருந்தாலும் இது உண்மையாக, ஏன்னா அவங்க அம்மாவே அன்ஸ்டேபிளாக நினச்சி தான் நான் ஏற்றினேன். அவங்க ஏதோ வளர்றாங்க போல நினச்சிட்டு, இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு, 50% டவுட் வந்துச்சு. சரி ஒரு வேளை இருக்கும் போல. ஆனால் இவர் வந்து நார்மலாக இருக்காரு. ஒரு கொலை பண்ணியிருக்கோமே அந்த ஒரு தாட்டே அவருக்கு இல்லை. பார்த்தாலே தெரியுது இவன் வந்து நார்மலான ஆள் இல்லை. அதான் ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா ஆட்டோ வர மட்டும் ஏய் ஆமா போ நான் சொல்றதுல போய் விட்டு போ அப்படின்னு எதுவுமே பண்ண மாட்டாரு. குழந்தைத்தனமா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா சரி இது உண்மையா இருக்குமான்னு தெரியல. அவர்கிட்ட பேச்ச செஞ்சிச்சு. சரி இந்த ஆள் கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்காரு, இவர்கிட்ட நம்ம பேசலாம் ஃபர்ஸ்ட். அப்படியே பேசினே இருக்கும்போது அவரே சொன்னாரு, எங்க அப்பாவுக்கும் எனக்கும் சண்டே ஆயிடுச்சு ப்ரோ, நான் அடிச்சுட்டேன் அப்படின்னு தான் சொன்னாரு. சொன்னோடனே லைட்டா சரி ஒரு ஆள் அம்மா சொன்னது உண்மையா இருக்குமான்னு நினைச்சிட்டு ஃபோன் பண்ண நான் சொன்னேன். சார் ஏதாச்சும் அப்படியே பேசி அவங்களோட நம்பர் வாங்க வச்சேன். அவங்க அண்ணனோட நம்பரை வாங்க வச்சேன். அவங்க அண்ணன் நம்பர் வாங்கி நான் தான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம். இதுமாதிரி வீட்டில் போய் பாருங்க, இந்தமாதிரி அப்பா அடிச்சிட்டேன்னு சொல்றாரு, போய் பாருங்கன்னு சொன்னோன்னே அவர் வந்து அவர் கொடுத்துட்டார். ரொம்ப நேரம் கழிச்சு கொடுத்தாரு. நான் பேசின பேச்சுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு கொடுத்தாரு. அவர் கொடுக்குற எண்ணமும் இல்லை. அதேமாரி அவர் கொலை பண்ண மாரி அவரோட ஃபேஸில் ரியாக்ஷனே இல்லை. அந்தமாரி இருந்தது. டோட்டலாக சொன்னால் மென்டலி அன்ஸ்டேபிள். அதனால நான் பேச அவருக்கு வந்து நான் ஒரு ரொம்ப தம்பி மாரி நான் பேச ஆரம்பிச்சேன்னா ஏன்னா தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் விஷயமே தெரியாது, இது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா தெரியல. அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் பேச்சு கொடுத்து ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்க தம்பியை ஃபர்ஸ்ட் அவங்க அண்ணனை வச்சு போய் பார்த்தா இது உண்மைதான். அப்போ வந்து ரத்த வெள்ளத்துல படுத்துன்னு இருக்காரு, நான் ஆம்புலன்ஸ் கொண்டு போறேன்னு நான் லைட்டா துணிஞ்சிட்டேன். சரி நம்ம இவங்க சொல்ற வரைக்கும் விடக்கூடாது. இந்த ஆள் வந்து நார்மலா தெரியல, இவனை விட்டா யாராச்சும் ஏதாவது பண்றோம், இவனே ஏதாச்சும் பண்ணிப்பான். இவனே ஏதாவது பண்ணினா கூட இல்லைன்னா கூட வேற ஒருத்தனை எந்த ரீசனுக்கு ஏதாவது பண்ணானா கூட தெரியாது. அதனால இந்த ஆளை வந்து தனியாக விட்டுறக்கூடாது, நம்ம ஆட்டோ மூவ்மெண்ட்லேயே வச்சுக்கலாம்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். பட் நான் போகிற வழியில் டிராஃபிக் போலீஸாக இருந்தாங்க. ஸோ அதேமாரி நான் கரெக்டாக வந்து பீக் டைமில் போனால எங்கேயுமே ஆட்டோ நிப்பாட்ட முடியல ஓரமாக. ஸோ நான் அப்படியே மூவ் பண்ணினே இருக்கேன், ஆட்டோவை மூவ் பண்ணினே இருக்கேன், அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துனே இருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க அண்ணனை திருப்பி எனக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, ப்ரோ அவரே கன்ஃபார்ம் பண்ணுறாரு என்கிட்ட, அவன் மென்டலி அன்ஸ்டேபிள் தான். நீங்கள் சொல்கிறது முன்னாடியே எனக்கே தெரியுது ப்ரோ. அவனை என்கிட்ட பேசுறது நான் அவர்கிட்ட முனப்புறேன். அவருக்கு நான் தெரியும், அதான் இவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, இவரு குழந்தைத்தனமா இருக்காரு. ஸோ அதனால வந்து ஈஸியா இருக்காரு. ஆனா இவரை வெளியே விடுறதும் சேஃப்டியா தெரியல எனக்கு. அதான் ரொம்ப டீசெண்டா இருக்காரு. ஆனா எனக்கு தெரிஞ்சிச்சு நார்மல் கொலகாரனை கூட தனியா விட்டுலாம், இவனை விட்டா வேற யாருக்கும் இது ஆபத்தாயிடும் நாங்க நினைச்சிட்டு இவரை வந்து தனியா மட்டும் விட்டுறக்கூடாது, நம்ம வண்டியில நம்ம மூவ்மெண்ட் போட்டுனே இருப்போம். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணா கூட இறங்கி ஓட்டானா பொதுமக்களுக்கு ஆபத்தாயிடும், இல்ல அவருக்கு ஆபத்தாயிடும், எதுவுமே நடந்துடக்கூடாது, இது நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க அண்ணனே ஃபோன் பண்ணி அவரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இவர் உண்மையாக அன்ஸ்டேபிள் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் சொல்ல விரும்பல, அதுக்கப்புறம் அவரே சொல்லிட்டாரு இதுதான் சார் உண்மை. அதேமாரி அப்பா வந்து நாங்கள் பல்ஸ் கம்மியாயிடுச்சுன்றாங்க, நியர்பைல எந்த போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும் கொஞ்சம் கொண்டு போய் விட்டுருங்க சார் அப்படின்னாரு. ரிக்வெஸ்டாக கேட்டார். சரி நம்மளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா கூட இப்போ அந்த அண்ணனே சொல்லிட்டாரு, நம்ம ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் தான் பண்ணி வச்சிருந்தோம், கூட இப்போ அந்த அண்ணன் வரை இன்னும் கன்ஃபார்மாக சொல்லிட்டாரு. ஸோ என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம உயிருக்கே ஏதாச்சும் ஆனால் கூட நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். மற்றவங்களுக்கு எதுவும் ஆகாமல் இருக்கும் போது நான் என்ன பண்ணேன், பாரிஸ்க்கு நேராக போனோம் நம்ம மவுண்ட் ரோட்லேருந்து. நான் ரைட்டு ஓடிச்சு லெஃப்ட் D1 பழைய இப்போ D1 டிராஃபிக் கண்ட்ரோலில் வந்துச்சு, அந்த இடத்துக்குள்ளே விட்டேன். இந்த D1ல இருக்க எல்லா போலீஸ்காரங்களும் சொல்கிறேன், டிராஃபிக் போலீஸ் சார்லேருந்து டிசி சாரில் முதற்கொண்டு எல்லாருமே எனக்கு ரொம்ப ஒத்துழைச்சாங்க. அதேமாரி நான் போனோடனே நாங்கள் டிராஃபிக் தான், நாங்களாம் இதை கேட்க மாட்டோம் அப்படின்னு யாருமே சொல்லலை. வந்து என்ன ஆச்சு சொல்லு, நீ ஏன் பதற, என்ன ஆச்சு சொல்லு சார், இவர் இந்த மாதிரி அவங்க அப்பா குத்திட்டாரு, ஏதோ ஆயிட்டு இருக்கு சார் சொன்னோன்னா அவங்க பட்டுன்னு இன்ஃபார்ம் பண்ணி ஒரு 1 ஹவருக்குள்ளேயே எல்லா இன்ஃபர்மேஷனும் அவர்கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க சார். இதுதான் நடந்தது சார். அவரை உடனே செக்யூர் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மா வந்து அதான் அவங்க அம்மா நேரில் பார்த்தவங்க போல, அவங்க வந்து மென்டலி அவங்க நல்லா தான் இருக்காங்க. ஆனால் அப்போ அவங்க நேரில் பார்த்தனால எனக்கு நான் ஆட்டோவில் ஏற்றும் போது எனக்கு அவங்க மென்டலி அன்ஸ்டேபிள் மாதிரி எனக்கு நம்மளுக்கு தோணுச்சு. நம்ம யாராக இருந்தாலும் அப்படி தானே சார் இருக்கும், அப்படி தோணுச்சு. பட் ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, இவருக்கு தான் ப்ராப்ளமாக இருக்குது சார். அதான் எனக்கு ஒன்றே ஒன்று தோணுச்சு, மற்ற ஆளை கூட விட்டுடலாம், இந்தமாரி ஆளுங்களை வெளியே விட்டுறக்கூடாது.
மற்ற ஆளுங்களை கூட விட்டுருணும்னு நான் சொல்லலை, பட் இவங்கள விடுறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. ஏன்னா எதனால என்ன பண்றேனே தெரியாது. அதனால வந்து இவனை வெளியே யாருக்கிட்டையும் விட்டுறக்கூடாது. இவனை நம்ம காவல் நிலையத்தை தான் ஒப்படைக்கணும்னு நினைச்சேன். காவல் நிலையத்தில் நல்லபடியா ஒத்துழைச்சாங்க. உண்மையா சொல்றேன், ஆட்டோக்காரன் தானே நீ, நான் டிராஃபிக் தானே, நான் இதை பார்க்க மாட்டேன்னு யாருமே சொல்லலை. உட்கார வச்சு செக்யூர் பண்ணி எல்லாருமே கூட இருந்து ஹெல்ப் பண்ணி நல்லா இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆதம்பாக்கம், அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ஆதம்பாக்கம் சார், அவங்களும் கொஞ்சம் சீக்கிரமா வந்தாங்க. சீக்கிரமா வந்து பட்டுன்னு அவங்கள வந்து ரெக்கவர் பண்ணி கேப்சர் பண்ணி அவங்கள கொண்டு போயிட்டாங்க.